ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இளைஞர்களை மீட்க சென்று நீரில் மூழ்கி உயிரிழந்த பீட்டர் ஜான்சன் என்பவரின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல் எபினேசர், இளைஞர்கள் மீட்க சென்று நீரில் மூழ்கிய உயிரிழந்த பீட்டர் ஜான்சன் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். மேலும் என்னென்ன அறிவித்திருக்கிறார், விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் விளாங்கோடு குழுந்துறை நகரை சேர்ந்த பீட்டர் ஜான்சன் என்பவர் தற்போது அதே பகுதியில் வசித்து வருகிறார். அந்த பகுதியில் நீரில் அடித்து சென்ற மனோ மற்றும் அகிலேஷ் என்ற 2 இளைஞர்கள் தண்ணீரில் அடித்து சென்றதை பார்த்து உடனடியாக அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்யும் போது இவர் எதிர்பாராத விதமாக நீரில் அடித்து உயிரிழந்தார். இந்த சம்பவம் கேட்டு மிகுந்த துயரம் அடைந்ததாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அதிர்ச்சியில் இந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கார். குறிப்பாக 2 இளைஞர்களை காப்பாற்ற தன் உயிரை அற்பமாக எண்ணிய பீட்டர் ஜான்சன் அவர்களுக்கு 10 லட்சம் நிவாரணம் உதவி வழங்குவதாகவும் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்து தற்போது அறிவிப்பானது வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சாமுவேல் எபினேசர், இப்ப தமிழக முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிச்சிருக்க நிலையில அவங்க குடும்பத்தார் வேற ஏதேனும் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்களா? அது தொடர்பான விவரங்கள். கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த இந்த பீட்டர் ஜான்சன் என்பவர் அதே பகுதியில் அவர் இருக்கக்கூடிய நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களை மீட்க சென்ற பீட்டர் ஜான்சன் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.